இப்போ ரோட்லேயும் தெருவுலையும் நிறைய நாய்கள் சுற்றிட்டு இருக்குது. நிறைய சுற்றி இதனால் நிறைய பேர் விபத்தில் மாட்டிக்கிறாங்க. இருசக்கர வாகனங்களில் போகிறவங்க வந்து சடார்னு நாய் குறுக்க சாடும்போது அது மேலே ஏறி இருசக்கர வாகனங்கள் கண்டிப்பாக கீழே விழத்தான் செய்யும். அதுலேருந்து இருசக்கர வாகனங்கள் தப்பவே முடியாது. ஏன்னா ஒரு இருசக்கர வாகனத்துக்கு முன்னாடி ஒரு நாய் வந்து குறுக்க சாடும்போது அது மேலே ஏறும்போது எப்படி இருசக்கர வாகனங்கள் வந்து கீழே விழாமல் இருக்க முடியும்? ஆனால் நாய் தப்பிச்சிடும், பெரும்பாலும் நாய் தப்பிச்சிடும். நாய்களுக்கும் அடிபடுது, கால்லாம் உடையுது, நாய்களுக்கும் அடிபடுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து மனுஷங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. நிறைய இருசக்கர வாகனங்கள் ஓட்டிகிட்டு போகிறவங்க நாய்கள் மேலே மோதி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து மண்டை உடையுது, கை கால் உடையுது, உயிரே போகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தெருநாய்களால் இப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அது மாதிரி நாய் கடித்து தெருவில் உள்ள நாய் கடித்து 1,00,000 பேர் சாகுறாங்க. நாய் கடித்து 1,00,000 பேர் உலகம் முழுக்க சாகுறாங்கன்னா கண்டிப்பாக அது தெருநாயாக தான் இருக்கும், தெருவில் சுற்றி திரிகிற நாய்களாக தான் இருக்கும். இதில் என்னென்னா இன்னொன்று, இப்போ ஆடு மாடுக்கெல்லாம் உரிமையாளர் இருக்காங்க. ரோட்லேயோ எங்கேயோ மேய்கிற ஆடு மாடுகளுக்கு உரிமையாளர் இருப்பாங்க. ஒரு ஆடுன்னா அது அவங்க உரிமையாளர் இருப்பாங்க, ஒரு மாடுன்னா அவங்களுக்கு உரிமையாளர் இருப்பாங்க. ஆனால் இந்த நாய்களுக்கு உரிமையாளர்களே கிடையாது. உரிமையாளர்கள் நாய்களுக்குன்னா எல்லா நாய்களுக்கும் இல்லை, வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களுக்கு உரிமையாளர் இருக்குது. ஆனால் தெருவில் சுற்றி திரிகிற நாய்களுக்கு உரிமையாளர்கள் கிடையாது. தெருவில் சாலைகள் சுற்றி திரிகிற நாய்களுக்கு உரிமையாளர்கள் கிடையாது. அப்போ உரிமையாளர்கள் இல்லாமல் எந்த நாயுமே இங்கே இருக்கக்கூடாது. ஒரு நாயின்னா அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். ஒரு ஆடு மாட்டுக்கு எப்படி உரிமையாளர் இருக்காங்களோ அது மாதிரி ஒரு நாயின்னா அதுக்கு உரிமையாளர் இருக்கணும். உரிமையாளர் இல்லாமல் ஒரு நாய் இங்கே வந்து வளரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுட்டா, அதே நேரத்தில் தெருவில் எந்த நாயுமே வந்து இருக்கக்கூடாது. நீ வந்து வீட்டில் வளர்த்துக்கலாம். நாய்கள் வளர்ப்பதற்கு வீட்டில் அனுமதி கொடுத்து விடலாம். அவங்களே அவங்க பொறுப்பில் வீட்டுக்கு வெளியில் விடக்கூடாது. வீட்டுக்குள்ளே அவங்க வச்சுக்கணும். அதை வந்து வெளியில் விடக்கூடாது. வெளியில் கூப்பிட்டு வரதா இருந்தால் கூட அவங்க கையிலே பிடிச்சிட்டு வந்து தெருவில் அப்படியே வாக்கிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும். இதன் மூலம் நம்ம வந்து இந்த மாதிரி நாய்கள் மூலம் ஏற்படுகிற விபத்துகளுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டிடலாம். இன்னும் நாய்கள் கடித்து வருஷத்துக்கு 1,00,000 பேர் உலகம் முழுக்க சாகுறாங்க. அப்போ இதையே நம்ம 1,00,000 பேரை காப்பாற்றலாம். நாய்கள் கடித்து வருஷத்துக்கு 1,00,000 பேர் சாகுறாங்களா, அந்த 1,00,000 பேரை நம்ம காப்பாற்றலாம். எப்படின்னா அதான் தெருவில் எந்த நாய்களும் சுற்றி தெரியக்கூடாது. அந்த நாய்களுக்கு உரிமையாளர்கள் இருக்க வேண்டும். அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய நாயை வீட்டிலே வைத்து வளர்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வரலாம். வந்துட்டு அவங்க கையோடு கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு போயிடணும். அப்போ இதன் மூலம் தெருநாய்கள் மூலமாக ஏற்படுகிற வாகன விபத்துகள், தெருநாய்கள் குறுக்க வந்து இருசக்கர வாகனங்களுக்கு குறுக்க வந்து அந்த வாகனம் ஓட்டுகிறவங்க கீழே விழுந்து அடிபடுதில்ல, அவங்களுக்கு வந்து அவங்கள நம்ம பாதுகாக்கலாம். கை கால் உடஞ்சி போகுது, மண்டை உடஞ்சி போகுது, உயிரே போயிடுது. அப்புறம் நாய்கள் கடித்து சாகிற 1,00,000 பேரை கூட நம்ம காப்பாற்றிட முடியும். அதாவது எப்படி காப்பாற்ற முடியும்னா, தெருவில் எந்த நாயும் இருக்கக்கூடாது, வீட்டில் மட்டும் நாய்களை வளர்த்து கொள்ளலாம். நாய்களுக்கு உரிமையாளர்கள் கண்டிப்பாக இருக்கணும். உரிமையாளர்கள் இல்லாத நாய்க்கு இங்கே வாழ அனுமதி கிடையாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு அப்போ இப்போ தெருவில் சுற்றி திரியுது ஏகப்பட்ட நாய்கள். வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களை விட தெருவில் சுற்றி திரிகிற நாய்கள் தான் அதிகம். அப்போ இந்த நாய்களை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த நாய்களை நமக்கு வந்து கொல்லலாம் கூடாது, கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிடலாம். கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணால் இந்த நாய்களுக்கு ஒரு வாழ்நாள் ஆயுள்காலம் அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் இருக்கணும் வைக்கலாம். இப்போ வாழ்கிற நாய்களுக்கு, தெருவில் வாழ்கிற நாய்களுக்கு அது 10 வருஷம் வாழ்ந்துட்டு அவை இயற்கையாகவே மரணம் அடைந்து விட்டு போய்விடும். இயற்கையாகவே மரணம் அடைந்துவிடும். மேற்கொண்டு நாய்கள் இங்கே உற்பத்தி செய்ய முடியாத நிலையை நம்ம உருவாக்கிடலாம். மேற்கொண்டு தெருவில் நாய்கள் உற்பத்தியாகாத மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம வந்து பொறுமை காக்க வேண்டும். இருக்கிற நாய்களை நம்ம வந்து கொல்ல முடியாது, கொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது இருக்கிற நாய்கள் மேலும் இனப்பெருக்கம் செய்யாத அளவுக்கு அவைகளுக்கு கருத்தடை ஊசி போடலாம். கருத்தடை ஊசி போடுவதன் மூலம் மேற்கொண்டு அவைகள் இனப்பெருக்கம் செய்யாமல் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். அதன் பிறகு தெருவில் எந்த நாய்களும் இருக்காது. வீட்டில் தான் நாய்கள் வளர்க்கப்படும். நாய்களுக்கு உரிமையாளர்கள் இருப்பார்கள். அவைகளுக்கு தடுப்பூசி போடப்படும். அதனால் நாய்கள் கடித்து யாருமே இறக்க மாட்டாங்க. அதே மாதிரி நாய்களும் தெருவில் ரோட்டில் வந்து யார் வண்டி மேலேயும் குறுக்க பாஞ்சு 2 வீலர் ஓட்டிகிட்டு போகிறவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபடாது, நாய்களுக்கும் அடிபடாது. நாய்களும் பாவம், அவங்க நாய்கள் குறுக்க அந்த மாதிரி 2 வீலரில் வரனால சமயத்தில் நாய்களுக்கே கால் உடஞ்சி போகுது. அவைகளும் நொண்டி வாழ்கின்றன. அதனால் அவைகளையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, இருக்கிற தெருநாய்களை நம்ம வந்து கொல்ல முடியாது. அதனால் இருக்கிற தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டுவிட வேண்டும். அவைகள் கொஞ்ச காலத்திற்கு வாழ்ந்த பிறகு இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் தெருவில் உள்ள நாய்களின் எண்ணிக்கை படிப்படியாக
முற்றிலும் தெருவில் நாய்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். வீட்டில் மட்டும்தான் நாய்கள் வளரும். விருப்பப்பட்டவங்க நாய்களை வளர்த்துக்கலாம். அவைகளுக்கு உரிமையாளர்கள் உண்டு. அதேமாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வரலாம். வெளியில் ஆனால் கையோடு கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு போகலாம். கையோடு கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும். அந்த மாதிரி அப்போது நாய்களை பற்றின அச்சம், நாய்கள் மீது ஒரு அச்சுறுத்தல், நாய்களால் மனுஷங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு, அவற்றிற்கு நாம் முற்றிலும் ஒரு தீர்வை கண்டுவிடலாம். மனுஷங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மோட்டார் வாகன விபத்துகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதனாலே வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நாய்கள் கடித்து வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் சாகுறாங்க. விபத்துகளால் ஊருக்கு விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. உலகம் முழுக்க பயங்கர நாய்கள்னால விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. ரோட்டில் குறுக்க முறுக்க சாடிக்கிட்டு ஏதோ 4 வீலர்னால் அப்போ நாய்களுக்கு தான் பாதிப்பு. அதுவே 2 வீலர்னாக்கா 2 வீலர் ஓட்டு போகிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படுது. அதனால் எவ்வளோ தான் மெதுவாக போனால் கூட சடார்னு குறுக்க சாடிடும். அதை நம்ம கணிக்கவே முடியாது. அது எப்படி சாடுதுன்னே நம்ம சொல்ல முடியாது. சடார்னு குறுக்க சாடி வண்டி ஓட்டு போகிறவங்க கீழே விழுந்து மண்டையை உடைச்சிப்பாங்க, கை கால் உடைச்சிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பாதிப்பு. அதெல்லாம் யாருக்கோ நடக்குது, நமக்கு இல்லைன்னு நினச்சி நம்ம அதை கடந்து போகக்கூடாது. நமக்கும் ஒரு நாள் அது நடக்கும். அதனால் முன்கூட்டியே இந்த மாதிரியான ஒரு திட்டத்தின் மூலம் நாய்கள்னால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளலாம். நாய்களுக்கு உரிமையாளர்கள் இல்லாமல், ஆடு மாட்டுக்கு எப்படி உரிமையாளர் இருக்காங்களோ அது மாதிரி உரிமையாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு நாயுமே இருக்கக்கூடாது. தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாது. தெருவிலையோ சாலையிலையோ நாய்கள் சுற்றி திரிய அனுமதிக்கக்கூடாது. வீடுகளில் மட்டும்தான் நாய்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்த்து கொள்ள வேண்டும். வெளியில் உரிமையாளர்கள் அந்த நாயை கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும். கையோடு கூப்பிட்டு போயிடணும். கையில் கயிறு வச்சு கட்டி அந்த நாய்களை கூட்டி வர வேண்டும். அப்போ கூட நாய்களை கயிறால் கட்டி கையில் பிடிச்சிருக்கணும். வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடணும். தெருவில் எந்த நாய்களும் சாலையில் எந்த நாய்களும் சுற்றி திரியக்கூடாது. நாய்களுக்கு உரிமையாளர்கள் இருக்க வேண்டும். உரிமையாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு நாயும் இருக்கக்கூடாது. வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும். இந்த விதிமுறை மூலம் நாய்களால் மனுஷங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை 100% நம்ம போக்கிடலாம்.